இதயம் சொல்லிடும் ஒரே வார்த்தை பாபா மந்திரமே. தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. இதயம் சொல்லிடும் ஒரே வார்த்தை பாபா மந்திரமே. தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. மூழ்கி நினைவில் மூழ்கி ஆதி சிவனும் புகழை பாடி மூழ்கி நினைவில் மூழ்கி ஆதி சிவனும் புகழை பாடி யுக யுகமாய் தேடி அலைந்தேன். இறுதியில் இன்று உனை கண்டேன். கல்ப கல்பத்தின் பாக்கியத்தை நானும் வரமாய் வாங்கினேன். தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. தேடி தேடி அலையும் உலகில் நீயே தேடி பிறவி தந்தாய். தேடி தேடி அலையும் உலகில் நீயே தேடி பிறவி தந்தாய். அமிர்த வேளையில் அலங்கரித்தாய். அனுதினமும் என்னை நீ வளர்த்தாய். ஞான ரூபமே பொழியும் மழையில் உயிரை நானும் வளர்க்கிறேன். தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்கிறே. தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. ஓம் சாந்தி. 5/8/2026 काले मुरली बाप दादा मधुबन। मीठे बच्चे, तुम अपने योग बल से इस पुरानी दुनिया को परिवर्तन कर नया बनाते हो। இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தன்னுடைய யோக சக்தியின் மூலமாக இந்த பழைய உலகத்தை பரிவர்த்தனை செய்து புதிய உலகமாக ஆக்குகின்றீர்கள்। तुम प्रकट हुए हो रूहानी सेवा के लिए। நீங்கள் தோன்றி இருக்கின்றீர்கள் ஆன்மீக சேவைக்காக। प्रश्न है, ईमानदार
सच्चे पुरुषार्थी बच्चों की निशानियाँ क्या होगी? கேள்வி நேர்மறையான உண்மையான குழந்தைகள், அதாவது நேர்மையான உண்மையான புருஷார்த்தம் செய்யக்கூடிய குழந்தைகளின் அடையாளங்கள் என்னவாக இருக்கும்? उत्तर है ईमानदार बच्चे कभी भी अपनी भूल को छिपाएंगे नहीं. பதில் சொல்றாரு, நேர்மையான குழந்தைகள் ஒரு பொழுதும் தன்னுடைய தவறுகளை பாபாவிடம் சொல்லாமல் மறைக்க மாட்டார்கள். ஃபௌரன் பாபா கோ சுனாயேங்கே, உடனடியாக பாபாவிடம் சொல்லிவிடுவார்கள். வஹ பஹுத் பஹுத் நிர் அகங்காரி ஹோத்தே ஹை, அவர்கள் அதிகமான அதாவது அகங்காரம் அற்றவர்களாக இருப்பார்கள். उनकी बुद्धि में सदा यही ख्याल रहता कि जैसा कर्म हम करेंगे हमें देख और करेंगे. அவர்களுடைய புத்தியில எப்பொழுதும் ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்கும், நான் எந்த மாதிரியான செயலை செய்கின்றேனோ என்னை பார்த்து மற்றவர்கள் செய்வார்கள். दूसरा, वह किसी की डिसर्विस का गायन नहीं करते. இரண்டாவது பாயிண்ட், அவர்கள் மற்றவங்க ஏதாவது டிஸ்சர்வீஸ் செஞ்சா, அதாவது ஸ்ரீமத்திற்கு புறம்பான காரியங்களை செய்தால் அதை 4 பேர்கிட்ட பரப்ப மாட்டார்கள். அப்படி சர்வீஸ் மே லகே ரஹதே ஹை, அவங்க தன்னுடைய சேவையில் ஈடுபட்டு கொண்டே இருப்பார்கள். वह किसी का भी अवगुण देख अपना माता खराब नहीं करते. அவர்கள் யாரேனும், அதாவது பிகேவோ இல்லை நான் பிகேவோ, அவங்களுடைய அவகுணங்களை பார்த்து தன்னுடைய தலையை தானே கெடுத்து கொள்ள மாட்டார்கள். அது மற்றவங்களோட அவகுணங்களை பார்க்கும்போது இவங்களுக்கு டென்ஷன் ஆகுது, கோபம் வருது, அப்படிலாம் ஆக மாட்டாங்க. முடிஞ்சால் சுப பாவனை வைப்பாங்க, இல்லாட்டி அமைதியாக இருப்பாங்க. யாரை பற்றி யாருக்கும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க உண்டு, அவங்க சேவை உண்டுன்னு இருப்பாங்க. இவங்க பாபாட்ட தன்னுடைய தவறுகளை முதல்ல சொல்லுவாங்க. பாபாட்ட மற்றவங்களுடைய தவறுகளுக்கு சுப பாவனை வைப்பாங்க. அவங்கள தான் இமான்தார், சச்சா புருஷார்த்து அப்படின்னு சொல்லலாம். அதாவது நேர்மையான உண்மையான நல்ல முயற்சி செய்யக்கூடிய குழந்தை என்று சொல்ல முடியும். கீத் ஹை தீரஜ் தரு மனுவா, பாடல் பொறுமையாக இரு மனிதனே. ओम शांति. मीठे मीठे रूहानी बच्चों प्रति रूहानी बाप धीरज देते हैं. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்காக ஆத்மாக்களின் தந்தை கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படின்னு நம்மளுக்கு தைரியம் கொடுக்குறாரு. जैसे लौकिक बाप भी தைரிய देते हैं ना, இப்போ லௌகீக அப்பா கூட தன்னோட குழந்தைகளுக்கு பொறுமையாக இருப்பா, கொஞ்சம் தைரியமாக இரு அப்படின்னு சொல்லுவாங்க தானே. कोई बीमार होता है तो उनको आदत देखते हैं तुम्हारी बीमारी के दुख के दिन बदलकर सुख के दिन आएंगे. இப்போ உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அப்போ அந்த குழந்தையோட அப்பா என்ன சொல்வார், இது கொஞ்ச நாள் தான் அந்த ஹாஸ்பிட்டலில் இருப்பேன், இதை ஒன்று டாக்டர்ஸ் சரி பண்ணிவிடுவாங்க, இந்த வியாதி சரியாயிடும், இந்த கொஞ்ச நாளைக்கு மட்டும் கொஞ்சம் துக்கத்தை பொறுத்துக்கோ, அதுக்கப்புறம் உனக்கு உடம்பு ஃபுல்லாக க்யூர் ஆகிடும் அப்படின்னு அவங்களுக்கு ஆறுதல் கொடுப்பாரு அந்த சரீரத்தின் தந்தை. அவங்க ஆறுதல் கொடுப்பாரு, பொறுமையாரு அப்படின்னு கொஞ்சம் தட்டி கொடுப்பாங்க, தைரியமாக இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹதுகா பாப்பு ஹதுகா தைரிய தேத்தேங்க, அவர் சரீரத்தோட தந்தை. அதனால அவர் என்ன பண்ணுறாரு, சரீரத்திற்கு
ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா தைரியம் கொடுக்குறாங்க, பொறுமையாக இருப்பா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு ஆறுதல் கொடுக்குறாங்க. अब ये तो है बेहद का बाप जो बच्चों को बेहद का தைரிய दे रहे हैं. இங்கே எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை சிவபாபா, நாம் எல்லைக்கு அப்பாற்பட்ட குழந்தைகள், நம்மளுக்கு சிவபாபா தைரியம் கொடுக்குறாரு. கொஞ்சம் இவ்வளோ நாள் பொறுத்துக்கிட்ட, இன்னும் கொஞ்ச நாள் தான், இதோ பொறுத்துக்கோ, இந்த சத்தியமே வந்துடும், அப்புறம் உனக்கு ஹெல்த்து வெல்த்து ஹாப்பினஸ்ஸு எல்லாமே உனக்கு நிரம்பி இருக்கும். உடல் மனம் ஆரோக்கியம் இருக்கும், எல்லா விதமான செல்வம் செழிப்போடு இருப்ப, மனசு சதா சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை நான் தரேன், ஆனால் கொஞ்சம் பொறுத்துக்கோ, இந்த சங்கமயுகம் மட்டும் பொறுத்துக்கோ. இப்போ பூர்வ ஜென்மத்தோட விட்ட குறை தொட்ட குறையெல்லாம் இப்போ செட்டில்மெண்ட்டு பண்ண வேண்டி வரும், அது கொஞ்ச நாளைக்கு தான், இது பொறுத்துக்கோ. அதுக்கப்புறம் சத்தியத்துக்கு வந்துட்டு உன்னோட துக்கம் எல்லாம் போயிடும், கொஞ்ச நாள் பொறுமையாரு அப்படின்னு எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பா எல்லா குழந்தைங்களுக்கும் சொல்கிறாரு. बच्चे अभी तुम्हारे सुख के दिन आ रहे हैं. குழந்தாய், உன்னுடைய சந்தோஷமான நாட்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அந்த வேலை இருக்கு. கூடிய விரைவில் உங்களோட சகல விதமான துக்கங்களும் முடிந்து சகல சௌபாகியத்தோடு வாழ போகிறீங்க. கொஞ்ச நாள் பொறுத்துக்கோப்பா அப்படின்னு பாபா சொல்கிறார். பாக்கி எத்தோடைய தின்னு இந்த கஷ்டம்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான். இந்த துக்கம்லாம் இந்த கலியுகம் முடியும் போது எல்லாம் சேர்ந்து இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இருக்குது, பொறுமையாக இருப்பா அப்படின்னு சொல்கிறாரு. अब तुम बाप के याद में रह औरों को भी सिखलावो. நீங்கள் தற்பொழுது சிவ தந்தையின் நினைவில் இருந்து மற்றவர்களுக்கும் கற்றுத்தாருங்கள். तुम भी शिव शक्तियाँ होना. நீங்கள் எல்லாருமே சிவ சக்திகள் தானே. शिव बाबा की शक्ति सेना फिर से प्रकट हुई है. சிவ தந்தையின் சக்தி சேனை மீண்டும் பிரகடனம் ஆகியுள்ளது. சக்திகள் தோன்றின புவியின் மீது அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அது மாதிரி நீங்கள் எல்லாருமே சிவனிடமிருந்து சக்தி வாங்கியவர்கள் இந்த பூமிக்கு வந்திருக்கிறீங்க. ये गोप भी आत्माएं है ना, ये सब शिव से शक्ति लेते हैं. சில பிரதர்ஸ் நினைக்கிறாங்க சிவசக்தினா அதெல்லாம் மாதாசு கன்னியாஸ் தான் அப்படின்னு. அப்படி இல்லை, பிரதர்ஸ் கூட சிவனிடமிருந்து தானே சக்தி எடுத்தீங்க, அதனால நீங்கள் கூட சிவசக்திகள் தான். தும்பி சக்தி லேத்தே ஹோனா. இப்போ பிரதர்ஸ்க்கெலாம் சக்தி யார் கொடுக்குறாங்க? சிவபாபா தானே கொடுக்குறாரு. பவர் ஹவுஸ்லேருந்து பவர் வாங்குறீங்க தானே, அப்போ நீங்கள் கூட சிவசக்திகள் தான், சிவனிடமிருந்து சக்தி எடுத்தவர்கள் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். बाप ने समझाया है इसमें कृपा व आशीर्वाद की कोई बात नहीं है. शिव बाबा புரிய வைக்கின்றார், இதில் கிருபை செய்கிறதோ ஆசீர்வாதம் செய்கிறதோ அந்த மாதிரியான எந்த விஷயமும் கிடையாது. யாதுமே ரகு சக்தி லேத்தே ஜாவோ. நீங்கள் எவ்வளோ பாபாவோட கனெக்ட் ஆகுறீங்களோ பவர் ஹவுஸோட, அவ்வளோ பேட்ரி ஆத்மாவோடைய பேட்ரி சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். மொபைல் பேட்ரி சார்ஜரில் போட்டவுடனே மெயின் இதில் கனெக்ஷன் பண்ணாக்கா உடனே சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடுதில்ல. அதே மாதிரி ஆத்மா பரமாத்மாவோட கனெக்ட் ஆகணும், அவ்வளோதான். கனெக்ஷன் கிடச்சிட்டா போதும், ஆத்மா சார்ஜ் ஆகிட்டே இருக்கு. யாதுமே ரகு சக்தி லேத்தே ஜாவோ. அதனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் இறை நினைவில் இருந்து பாபாவிடமிருந்து சக்தியை எடுத்துக்கொண்டே இருங்கள். याद से ही तुम्हारे विकर्म विनाश होंगे और तुम शक्तिवान बनते जाएंगे. இறை நினைவின் மூலமாகத்தான் உங்களுடைய விகர்மம் விநாசமாகும், மேலும் நீங்கள் சக்திவானாக ஆகிக்கொண்டே இருப்பீர்கள். शिव की शक्ति सेना इतनी सर्वशक्तिवान थी जो पुरानी दुनिया को पलट नया बना दिया. இந்த சிவசக்தி சேனை அவ்வளோ பவர்ஃபுல் சக்தி நிறைந்தவர்கள். பழைய உலகத்தையே திருப்பி போட்டு புதுசாக மாற்றுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு எவ்வளோ பவர் இருக்கும்.
तुम जानते हो योग बल से हम इस पुरानी दुनिया को पलटाते हैं. உங்களுக்கு தெரியும், யோக சக்தியின் மூலமாக நாம் இந்த பழைய உலகத்தை மாற்றப் போகின்றோம். अंगुली से भी मनुष्य ऐसा इशारा करते हैं कि अल्लाह को, गॉड को याद करो. ஒரு விரலை வச்சு மனிதர்கள் இஷாரா கொடுக்குறாங்க. ஏதாவது பிரச்சனை வந்தால் கடவுளை நினைங்க, காடை நினைங்க, அல்லாவை நினைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. बच्चे अभी समझते हैं बाप की याद से ये पत्थरों के पहाड़ अर्थात दुनिया बदल जाएगी. குழந்தைகளாகி உங்களுக்கு தற்சமயம் தெரிகின்றது, பாபாவுடைய நினைவின் மூலமாக இந்த கற்களால் ஆக்கப்பட்ட பாறை இருக்குல்ல, அதாவது இந்த கல் மாதிரி இருக்கிற உலகம் அது மாறப்போகின்றது. ஆக்சுவலாக பக்தியில் முன்னாடி ஹிஸ்ட்ரியில் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கற்கால மனிதர்கள் வாழ்ந்தாங்க ஆதி காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க கல்லுலால் ஆன ஆயுதங்களை யூஸ் பண்ணாங்க. ஆனால் சிவபாபா சொல்கிறாரு, ஆதியில் வாழ்ந்தவர்கள் பொற்கால மனிதர்கள். அவங்க தங்கத்தை தான் யூஸ் பண்ணாங்க. அவங்க மனசு தங்கமாக இருந்தது, வார்த்தைகள் தங்கமாக இருந்தது, உடலே கஞ்சன் காயாவாக இருந்தது. இந்த காலம்தான் கற்காலம். மனசு கல் மாதிரி இருக்குது, பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவங்க மனசை உடைக்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் கல்லில் வீடு கட்டுறாங்க. கற்கால மனிதர்கள்ன்றது இந்த காலத்தில் தான் இருக்குது. அந்த காலத்தில் பொற்கால மனிதர்கள் வாழ்ந்தாங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, உன் பாபாவுடைய நினைவின் மூலமாக இந்த கற்காலத்தை பொற்காலமாக மாற்றப் போகின்றீர்கள். முதல்ல நாம் நம்மளை மாற்றிக்கணும். சுய மாற்றம், பிறகு உலக மாற்றம் ஏற்படும். அபி ஹம் பரிஸ்தான் ஸ்தாபன் கர் ரஹே ஹை. தற்சமயம் நாம் ஸ்வர்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டே இருக்கின்றோம். बाप बच्चों को समझाते हैं, प्रदर्शनी पर खूब सर्विस करो, मेहनत करो. பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். இந்த எக்ஸிபிஷனு மேலே அதெல்லாம் நடக்குதுன்னா அங்கெல்லாம் போய் சேவா பண்ணுங்க, சேவா பண்ணக்கூடிய முயற்சி பண்ணுங்க. जो समय मिले उसमें बैठकर सीखो. அப்போ உங்களுக்கு எக்ஸிபிஷன் எக்ஸ்பிளைன் பண்ண வரலனா, நீங்கள் டைம் கிடைக்கும் பொழுது உட்காந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு கற்றுக்கோங்க. ஹை பகுத் சஹஜ். இதெல்லாம் மற்றவங்களுக்கு சேவை பண்ணுறது மிகவும் எளிதாகும். बच्चों को हर प्रकार की शिक्षा मिलती रहती है. பாபா குழந்தைகளுக்கு பலவிதமான அறிவுரைகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார். हर एक के कर्मों का हिसाब है. இதில் ஒவ்வொருத்தரோட கர்ம கணக்கு கூட இருக்கின்றது. कन्याओं के कर्म अच्छे हैं, उनकी शादी की हुई है. वह कहती है, इस समय हम अगर कन्या होती तो इन सब जंजीरों से छूटी हुई फ्री बर्ड होती. கன்யாஸோட கர்மா நல்ல கர்மா. நல்ல காலம் அவங்க போய் ஃபேமிலியில் மாட்டாமல் இருந்தாங்க. பாபா கிட்ட கிடச்சதுக்கப்புறம் பாபா குழந்தை ஆயிடுறாங்க. இப்போ மாதாஸை கேட்டு பாருங்கள், சொல்லுவாங்க, நாங்கள் பாபா நீ கன்யாவாக இருக்கும்போது ஏன் கிடைக்கல, இப்போ பாரு வீட்டுக்கு பதில் சொல்லணும், அவங்களுக்கு பதில் சொல்லணும், இவங்களுக்கு பதில் சொல்லணும். இப்போ முன்னாடி நான் ஃப்ரீ பேர்டாக இருந்திருப்பேன்ல, முன்னாடியே எனக்கு நாலேஜ் கிடச்சிருந்தா இது மாதாஸ் ஆனதுக்கப்புறம் நீ ஏன் கிடைச்ச அப்படின்னு மாதாஸ் சொல்கிறாங்க. கன்யா ஏன் ஃப்ரீ பேர்ட்ஸ் ஆயினா, இப்போ கன்யாஸ் சுதந்திர பறவைகள் தானே. परंतु खराब संग में नुकसान हो जाता है. ஆனால் கன்யாஸ் கூடா நட்பு இருக்கக்கூடாது. கெட்ட சகவாசத்தினால நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. स्त्री को पुरुष बच्चों आदि की कितनी जंजीरें हैं. इसमें रस्म रिवाज आदि के कितने बंधन रहते हैं. ஒரு மனைவி அப்படின்னா அவங்க கணவனை பார்க்கணும், குழந்தைங்களை பார்த்துக்கணும், எவ்வளோ விஷயங்களை அவங்க பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது இல்லாமல் ஒரு ஃபேமிலி அப்படின்னா அவங்க சில பழக்க வழக்கங்கள் வேற செய்யணும்.
அது சாமி கும்பிடணும், அப்புறம் ரிலேஷனுக்கு ஏதாவது விசேஷம்னா அதுக்கு போய் ஆகணும். அவங்க போனால் தான் அவங்க இவங்க விசேஷத்துக்கு வருவாங்க. இதெல்லாம் வந்து நிறைய பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது ஃபேமிலியில் இருக்கிறவங்க. கன்யாவுங்கோ கோயி பந்தன் ஆதி நெய் ஹே. ஆனால் கன்யாஸ்க்கு எந்த பந்தனமும் கிடையாது. அபி பாம்பே மேபி கன்யாயே தயார் ஹோ ரஹி ஹே. நம்ம கேள்விப்பட்டோம், இப்போ பாம்பேயில் எல்லாரும் நிறைய கன்யாஸ் வந்து ரெடியாக இருக்காங்க சரண்டர் ஆகிறதுக்காக. कहती हैं हम अपने प्रांत को आपे ही संभालेंगे. அவங்க சொல்கிறாங்க, பாபா நாங்கள் எங்கள் மகாராஷ்டிரா இருக்கு இல்லையா, அதை வந்து நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் சரண்டர் ஆகி இங்கேயே சேவை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சபி अपने प्रांत के लिए कितनी मेहनत करते हैं. அதுபோல் ஒவ்வொரு ஜோன் வைஸ், அப்புறம் இப்போ நேஷன் வைஸ் அவங்கவுங்க நாட்டுக்காக அந்தந்த எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துல பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கறதுக்காக எவ்வளோ சர்வீஸ் பண்ணுறாங்க. कहते हैं हमारा गुजरात हमारी यूपी तुम अभी अपना स्वराज्य लेते हो. அவங்க சொல்கிறாங்க, எங்களுடைய குஜராத்தை, எங்களுடைய உத்தரப்பிரதேஷ், அந்த இடத்துலலாம் நான் பாபாவோட மெசேஜ் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுடைய சுயராஜ்யத்தை எடுத்துக்கொள்கின்றீர்கள். இஸ்மே மே ஃபலானா ஹூ ஃபலானே பிராந்துக்கா ஹூ ஏ பி நா ரஹே. பாபா சொல்கிறாரு, நாம் எல்லாரும் ஆத்மாக்கள், நான் வந்து குஜராத்தி, நான் மராட்டி, நான் வந்து யூபி அப்படின்ற அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் கூட வரக்கூடாது. துமே கிசி சேபி ஈர்ஷா நஹி ரக்னி சாஹியே. நீங்கள் வந்து சப்போஸ் சில பேர் வந்து இந்த ஆன்மீக வாழ்க்கையில் கூட மேலே போகலாம், ஆனால் அவங்கள பார்த்து நீங்கள் பொறாமப்படக்கூடாது. நீங்களும் அந்த மாதிரி புருஷார்த்தம் பண்ணுங்க, பொறாமப்படக்கூடாது. कोई का अवगुण आदि देख माता खराब नहीं होना चाहिए. இப்போ அதே மாதிரி சில பேர்கிட்ட அவகுணம் இருக்குது, அதை பார்த்துட்டு அவங்கள வெறுக்கிறாங்க. இல்லாமல் யாரையும் வெறுக்கவும் கூடாது, யார் மேலேயும் பொறாமையும் படக்கூடாது. अपने को देखना चाहिए हमने कितनी आत्माओं को बहनों भाइयों को सुख का रास्ता बताया है. நாம் நம்மளை மட்டும் பார்க்கணும். நான் வந்து எவ்வளோ பேருக்கு பாபாவுடைய மெசேஜ் கொடுத்துருக்கேன், எவ்வளோ சகோதர சகோதரிகளுக்கு சுகத்திற்கான வழியை காண்பித்துள்ளேன், அதை மட்டும்தான் நாம் பார்க்கணும். அகர் ராஸ்தா நஹி பத்தாயா தோ வ கோயி காம் கா நஹி. ஒருவேளை நாம் யாருக்கும் எந்த வழி காட்டலைன்னா நாம் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவங்க லிஸ்ட்டில் போயிடுறோம். தில் பர் சடு நெய் சக்தா. அவர்களுக்கு பாபாவுடைய இதயத்தில் இடம் கிடைக்காத. பாப் தாதா கே தில் பர் நெய் சடா தோ தக்த் பர் நஹி பைட் சக்தா. பாபாவுடைய இதயத்தில் இடம் கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து சத்தியுகத்தோட சிம்மாசனத்திலே இடம் கிடைக்காத. பாபா சொல்வார், 3 தக்து சொல்வார். அகால் தக்து, அப்புறம் தில் தக்து, அப்புறம் சிம்மாசன். முதல்ல வந்து நாம் ஆத்மா உணர்வில் இருந்தால் தான் சிவபாபா இதயத்தில் இடம் பிடிக்க முடியும். சிவபாபாவோட இதயத்தில் இடம் பிடிச்சாதான் அடுத்து நாம் ராஜ்ய சிம்மாசனத்தை பிடிக்க முடியும். பாபா ஜான்தே हैं कोई कोई बच्चे को सर्विस का बहुत शौक है. பாபாவுக்கு தெரியும், ஒரு சில குழந்தைகளுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வம் அதிகமாக இருக்கின்றது. ஜராபி தேக கா அபிமான் நஹி ஹை. கொஞ்சம் கூட அவங்களுக்கு பாடி கான்ஷியஸே கிடையாது. நல்ல ஆத்மா உணர்வில் இருக்கிறாங்க, பாபா நினைவில் இருக்கிறாங்க. அப்படி இருந்து சேவை பண்ணும்போது அதுவும் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த சேவா நடக்குது. கோய் கோய் தோ படா அகங்கார் மே ரஹ்தே ஹை. ஒரு சிலர் ஒரு சின்ன சேவை பண்ணாலும் ஈகோ வந்துடுது, எனக்கு தான் எல்லாம் தெரியும், அந்த மாதிரி அவங்க இருக்காங்க. समझते हैं अपने ऊपर नहीं बाप पर कृपा की है. அப்படி ரொம்ப ஓவர் ஈகோ வந்துருச்சுன்னா அவங்க நினைக்கிறாங்க தனக்கு தானே இரக்கம் வைக்கிறது இல்லை, நான் பாபாவுக்கே உதவி செய்கிறேன், நான் பாபாவுடைய பண்டாரால் நாம் போடலைன்னா பாபாவுடைய சென்டரே நடக்காத. ஒருத்தர் போடலைன்னா இன்னொருத்தர் போட்டுட்டு போகிறாங்க. ஆனால் ஈகோ வந்து காட்டக்கூடாது. நம்மளுக்கு
இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குது, உடலால் மனசால் பொருளால் சேவை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சதே நாம் செஞ்ச பூர்வ ஜென்மத்தோட புண்ணியம்னு நினச்சிட்டு அது ஒரு பாக்கியமாக கருதி நம்ம சேவை பண்ணோன்னா நம்மளுடைய பாக்கியம் பல மடங்கு அதிகரிக்கும். அதை விட்டுட்டு நாம் யார் கடவுளுக்கு கொடுக்கறதுக்கு? யோசிச்சு பாருங்கள். நம்மளுக்கு கடவுள் கொடுத்தது தான் நம்ம திருப்பி அதில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு தான் நம்ம கொடுக்குறோம், சரிங்களா? ஆனால் நம்மளுக்கு படி இழந்தவர் யார்? அந்த பரமேஸ்வரனுக்கே நம்ம கொடுக்குறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஈகோவே வராத. कभी भी किसके अवगुण को नहीं देखना चाहिए. ஒரு பொழுதும் யாருடைய அவகுணத்தையும் பார்க்கக்கூடாது. ஃபலானா ஐசா ஹை ஏக கர்த்தே ஹை, அவங்க அப்படி இவங்க அப்படி, இவங்க தெரியுமா இந்த மாதிரி தவறு செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. आजकल ऐसा ही सयाने हैं जो एक दो की डिसर्विस का गायन करते हैं. இப்போ ஒரு சில இடத்துல டிசர்விஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அதை ஒரு பெருசு பண்ணுறாங்க, அதை எல்லாருக்கும் பரப்புகிறாங்க. ஃபலானா ஏ கருத்தாக ஐசாக, உங்களுக்கு தெரியுமா அவங்க அப்படி இவங்க எப்படி, அவங்க இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அரே तुम अपनी सर्विस करो, बाबा சொல்றாரு நீ உன்னோட சேவை பண்ணு. ब्राह्मण बच्चों का काम है सर्विस में लग जाना. பிராமண குழந்தைகளோட வேலையே என்னது? சேவையில் ஈடுபடுவது தான். बाप बैठा है, बाप के पास सब समाचार आते हैं. இப்போ शिव बाबा இருக்கிறார்ல, शिवबाबाட்ட எல்லா விதமான மெசேஜ் வரதான் செய்யுது. हर एक की अवस्था को बाप जानते हैं. ஒவ்வொருத்தரோட சூழ்நிலை என்ன அப்படின்றது பாபாவிற்கு நல்லாவே தெரியும். சர்வீஸ் தேக்கு மகிமா பி கர்த்தே ஹை. குழந்தைகள் செய்யக்கூடிய சேவையை பார்த்து அவர்களை மகிமை கூட பாபா பாடுறாரு. बच्चों में सर्विस का जोश आना चाहिए. குழந்தைகளுக்கு சேவை பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் வரணும், செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வரணும். हर एक को अपना कल्याण करना है इस रूहानी सर्विस से. ஒவ்வொருவரும் தனக்குத்தானே நன்மை செய்து கொள்ள வேண்டும் இந்த ஆன்மீக சேவை செய்வதன் மூலமாக. वह धंधा आदि तो जन्म जन्मांतर करते आए हो. நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, வெளி உலகத்தில் செய்கிற தொழில் வியாபாரம், அது பிறவியாக செஞ்சுட்டு தான் வந்திருக்கிறீங்க. ஏ தந்தா கோயி விர்லா வியாபாரி கரேன். ஆனால் இந்த ஞான ரத்தினங்களை பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஒரு சிலர் தான் பண்ணுவாங்க. बाप तरीका बहुत सहज समझाते हैं सर्विस का. பாபா நல்ல சேவை பண்ணுறதுக்கு எளிதான வழிமுறைகளை நம்மளுக்கு புரிய வச்சிருக்கிறாரு. कभी भी दूसरों की निंदा नहीं करो. இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் மற்றவர்களை இன்சல்ட் பண்ணாதீங்க. சில பேர் அவங்க நல்லவங்களா இருப்பாங்க, கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு இன்னொருத்தவங்களை பார்த்து இன்சல்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களும் கூட சேர்ந்துக்கிறாங்க. கூட சேர்ந்து சிரித்தா அந்த கும்பலே சிரிக்கிறதில்ல. அப்போ அந்த குழந்தை கஷ்டப்படும்ல, அது பாபாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும் தானே. அதனால் நம்மளுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தாங்க மற்றவங்களை அவமானப்படுத்தி ரசிக்கிறதுக்கு? நான் பிகேஸ் செஞ்சாலும் குற்றம் குற்றமே, பிகேஸ் செய்தாலும் குற்றம் குற்றமே. அதனால் யாரோட மனசு புண்படுற மாதிரி தயவு செஞ்சு பேசாதீங்க. நான் பிகே செஞ்சால் 1 மடங்கு தண்டனை, பிகே செய்தால் 100 மடங்கு. அதனால் யாரையும் இன்சல்ட் பண்ணாதீங்க. ஐசா பௌத் கர்த்தேன் ஏன் சொல்கிறாருன்னா, அந்த மாதிரி நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம யாரை வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம், ஃபுல் ரைட்ஸ் பாபா எழுதி கொடுத்துட்டா மாதிரி நினைக்கிறாங்க. நம்மளுக்கு நல்லது பேசலாம், ஆனால் மற்றவங்க மனசு புண்படுற மாதிரி நம்ம பேசக்கூடாது. अच्छे अच्छे महारथियों को भी माया नाक से पकड़ लेते हैं. சில நேரங்களில் நல்ல நல்ல மகாரதியை கூட மாயா மூக்கை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுது. பாபா को याद नहीं किया तो माया पकड़ लेगी.
பாபா சொல்கிறாரு, ஸ்ரீ பாபாவை நினைக்கலன்னு வச்சுக்கோங்க, மகாரதியை கூட மாயா பிடிச்சிடும். இந்த பக்தியில் காட்டுறாங்களே கஜ மோக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய மகாரத்தின்றது யானையை குறிக்குது. அந்த யானை கூட முதல்ல காலை பிடிச்சிடுமா. அதுக்கப்புறமா அது ஆதி மூலமேன்னு கூப்பிடும் பொழுது நம்ம நாராயணன் சுதர்ஷன சக்கரத்தினால முதலையுடைய கழுத்தை துண்டிச்சு யானைக்கு விமோச்சனம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்களே. உண்மையிலேயே அந்த யானை மகாரதி. பாபா அவங்க மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு. யானை படையில் சேர்த்துருக்கிறாரு. அவங்க கூட பாபா நினைவை மிஸ் பண்ணால் மாயா பிடிக்கும்ன்றது தான் இந்த கதை. அதனால் நாம் பெரிய ஆள் ஆகிட்டோம், நம்மளுக்கு எந்த மாயா வராது அப்படின்னு நினைக்கக்கூடாது. நான் இவ்வளோ வருஷமாக இருக்கேன், ஆனாலும் பாபா நினைவு இல்லைன்னா மாயா யாரை வேணாலும் தாக்கும். बाप भी कहते हैं ना, मुझे साधारण तन में आया हुआ देख पहचान नहीं सकते हैं. பாபா சொல்கிறாரு, என்னை ஒரு சாதாரண மனித உடம்புல வந்ததுனால என்னை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க பார்த்தீங்களா. பாபா கோவி ராய் தேத்தே ஹே, ஐசா ஐசா கருணா சாஹியே. சிலர் இப்போ மதுமல்லாம் பாபா பார்க்குறதுக்கு நான் பிகேஸ்லாம் வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிகேஸ் கூட புரிஞ்சிக்காத பிகேஸ்லாம் என்ன சொல்லுவாங்க, பாபா நீ அப்படி பண்ணு இப்படி பண்ணு, என்னமோ பிரம்மா பாபாட்ட பேசுகிற மாதிரி பேசுவாங்க. ஆக்சுவலாக நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கிறது ஸ்ரீ பாபான்றது கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவஸ்தா ஐசி है जो बाबा थोड़ा भी ऐसा करेंगे तो ट्रेटर बन जाएंगे. எனக்கு எல்லாம் தெரியும், நீ நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணாத, முதல்ல உன்னை பாரு அப்படின்னு பாபா ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். ஆனால் சொல்ல மாட்டார், அமைதியாக சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அவர் மட்டும் அப்படி சொன்னாருன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாளே அவர் பிகே ட்ரேட்டராக மாறிடு, தேச துரோகியாக மாறிடுவாங்க. அதனால அவர் அமைதியாக இருக்கிறாரு, எல்லாத்தையும் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி அமைதியாக இருக்கிறாரு. ஏன்னா இவங்க டிஸ்சர்வீஸ் பண்ணிவிடுவாங்க. இவங்க உண்மையிலே பாபா புரிஞ்சுக்கிட்டா இப்படி அட்வைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்படி இப்படி எப்படி நீ பண்ணலான்னு ஒரு வார்த்தை கேட்டால் போதும், அவங்க ட்ரேட்டராக மாறிடுவாங்க. அதனால் அவர் அமைதியாக இருக்கிறாரு, பொறுமையாக இருக்கிறாரு. பாபா கோபி அப்படி மத்து பேஜ் தேத்தே ஹே. சில பேர் பாபா நீ இப்படி செய் அப்படி செய், இந்த இன்ஸ்டியூஷன் டெவலப் பண்ணணுன்னா இதெல்லாம் செய்ய அதெல்லாம் செய்யன்னு அவங்களோட டைரக்ஷன் கொடுக்குறாங்க. कहावत है ना, चूहे लदी, चूहे को हल्दी के घाट मिली तो समझा फंसा रही हूँ. அது ஒரு பழமொழி இருக்குது. என்னன்னா, ஒரு எலி இருந்துச்சான். எலி நடந்து போயிட்டே இருக்கும் போது ஒரு சின்ன மஞ்சள் துண்டு கிடச்சிதான். அதை எடுத்து பிடிச்சிக்கிச்சான் 2 காலில். அந்த எலி சொல்லிச்சான், அந்த மளிகை கடை எதிரில் மளிகை கடை இருந்திருக்கு, யாரோ எதை வாங்கிட்டு போகும்போது ஒரு மஞ்சள் துண்டு கீழே விழுந்திருக்கு. அப்போ அது நல்ல பெரிய மளிகை கடை. அப்போ எலி சொல்லிச்சா, அவ்வளோ பெரிய மளிகை கடைக்கே நான் தான் ஓனரு, பார்த்தீங்களா என் கையில் மஞ்சள் துண்டு இருக்கு அப்படின்னு சொல்லிச்சான். ஏனையும் சமைச்சதேக்கே ஹம் டிசர்வீஸ் கர்த்தே ஹேன். அது மாதிரி சில பேர் இருக்கிறாங்க, கொஞ்சம் நாலேஜ் உள்ளே போன உடனே இந்த ஞான களஞ்சியம் இல்லை, பாபாட்ட அவ்வளோ நாலேஜ் பொக்கிஷம் இருக்குது, அது எல்லாத்துக்கும் நான் தான் ஓனரு அப்படின்னு சொல்கிறாங்களாம் ஒரு சிலர். அது என்னது சேவையாக டிசர்வீஸ் ஆகுமா? கையில் ஒரே ஒரு மஞ்சள் துண்டு தான் இருக்குது, அதை வச்சுக்கிட்டு நான் அந்த மளிகை கடைக்க ஓனர்னு சொல்கிறாங்க. பூலோம் தோ பௌத்தோம் சே ஹோத்தி ரத்தி ஹே. இந்த மாதிரி தவறுகள் நிறைய பேர் செய்து கொண்டே தான் இருக்கின்றார்கள். கபி அவஸ்தா ஓஞ்சு கபி நீச்சு ஏ செல்தா ஆயா ஹை. சில பேரோட அவஸ்தா நல்ல ஹையஸ்டாக இருக்குது, சில பேரோடைய மனோநிலை குறைஞ்சிடுது. இது அது நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது அப்படின்னு பாபா சொல்கிறாரு. சில நல்லா இருக்காங்க, நல்ல யார் என்ன சொன்னாலும் அந்த மலர்ந்த முகத்தோட பாபா மாதிரி இருக்காங்க. ஒரு சிலர் என்ன ஆகிடுறாங்க, அப்படியே அவஸ்தா டவுன் ஆகிடுது. அது இருக்க தான் செய்யும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. முன்ன பின்ன இருக்கும்ல, நம்பர் வாரதானே. ஹரேக் அப்படி அவஸ்தாக்கோ தேக்கே. நீங்கள் உங்களுடைய மனோநிலை எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் பாருங்கள்.
ईमानदार बच्चे अपनी अवस्था झट बतलाते हैं. யாரு நேர்மையான ஹானஸ்டியான குழந்தைகள் தன்னுடைய மனோநிலை எப்படி இருக்குன்னு உடனே பாபாவுக்கு சொல்வாங்களாம். कोई तो अपनी भूलें छिपा लेते हैं. ஆனால் ஒரு சிலர் இருக்கிறாங்க தான் செஞ்ச தவறை மறைத்து விடுகின்றனர். இஸ்மே படா நிர் அகங்காரி பணா சாகியே. இதில் நிர் அகங்கார தன்மை வேண்டும். சர்வீஸ்கோ படானே மே லகு ஜானா சாகியே. சேவையை அதிகரிப்பதில் ஈடுபட வேண்டும். हमेशा ये ख्याल रहना चाहिए जैसे कर्म हम करेंगे हमको देख और करेंगे. எப்போவுமே ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நான் எந்த செயலை செய்கின்றேனோ என்னை பார்த்து மற்றவர்கள் அதே செயலை செய்வார்கள். மே கிஸ்கி நிந்தா கருங்கா தோ और भी करने लग पड़ेंगे. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் யாரையாவது இன்சல்ட் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க என்ன நினச்சிப்பாங்க, ஓ இப்படி தான் செய்யணும் போல இருக்குது அப்படின்னு அவங்களும் போய் மற்றவங்கள இன்சல்ட் பண்ணுவாங்க. நீங்கள் யாரை இன்சல்ட் பண்ணுறீங்களோ அவங்களையே அவங்க இன்சல்ட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அவங்களுக்கு இது தெரியறது இல்லை, தான் இன்சல்ட் பண்ணுறது தப்புன்னு கூட தெரியல. அவங்க ஏதோ சூழ்நிலையில் அவங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு கூட நினைக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே காப்பி அடிக்கிறாங்க பார்த்தீங்களா? அதனால் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறதுக்கு யாரும் ரெடி இல்லை, ஆனால் நீங்கள் செய்கிறத உடனே செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போது நல்லது செய்யலாம்ல. நீங்கள் நல்லது செஞ்சால் மற்றவங்களும் நல்லது செய்வாங்க. இப்போது உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குது, யாராவது துக்கம் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் திருப்பி கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்க மேலே சுபபாவனை வைங்க. அதை பார்க்குறவங்க மற்றவங்களும் என்ன பண்ணுவாங்க, ஓஹோ நம்ம கூட சுபபாவனை வைக்கணும் போல் அப்படின்னு நினச்சிப்பாங்கல்ல. அதனால தான் பாபா சொல்கிறாரு, நான் என்ன செய்கின்றேனோ என்னை பார்த்து மற்றவர்கள் செய்வார்கள். பாபு சம்ஜாத்தே हैं तुम अपनी सर्विस में लग जाओ. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், யார் என்ன பண்ணாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய சேவையில் ஈடுபட்டு கொண்டே இருங்கள். नहीं तो बहुत पछताएंगे दुश्मन भी बहुत बनते हैं. மற்றவங்கள பார்க்குறது, மற்றவங்கள பற்றி பேசுகிறது, அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் உங்களை பாருங்கள், பாபா பாருங்கள். அப்படி சப்போஸ் மற்றவங்கள பார்த்தா சில பேர் பாபா விட்டு போயிடுறாங்க, அவங்களே போயிட்டாங்க அப்படின்னு இவங்களும் போயிடுறாங்க. அப்புறம் பிற்காலத்தில் இவங்க பச்சாதாபப்பட வேண்டி வரும், ஐயோ நான் பாபா விட்டுட்டனே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, போனவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாபா பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாங்க, அப்போ எதிரி ஆயிடுறாங்க, எக்கிய துரோகியாக மாறுறாங்க. இதுக்கெல்லாம் ஃபைனலில் அவங்களுக்கு அனுபவிப்பாங்க. இருந்தாலும் பாபாவுக்கு இரக்க உள்ளமாக இருக்குது, என் குழந்தைங்க என்னை இன்சல்ட் பண்ணால் கூட நாம் தாங்கிப்போம், ஆனால் கர்மா ரிட்டர்ன் கொடுக்குமே, இவங்க எப்படி தாங்கிப்பாங்க அப்படின்னு கவலைப்படுறார் பாருங்க. तुम अभी शूद्र से ट्रांसफर हो ब्रह्मा मुख वंशावली ब्राह्मण हो गए. நீங்கள் தற்பொழுது சூத்ர நிலையிலிருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி பிரம்மா முக் வம்சாவளி பிராமணர்களாக மாறியிருக்கிறீங்க. जिनमें 5 विकार है वह है असुरी संप्रदाय, तुम हो देवी संप्रदाय. யாரிடம் 5 விகாரங்கள் இருக்கின்றனவோ அவர்கள் அசுர சம்பிரதாயத்தை சார்ந்தவர்கள், நீங்கள் தேவ சம்பிரதாயத்தை சார்ந்தவர்கள். तुम देवता बनने के लिए विकारों पर विजय पा रहे हो. நீங்கள் தேவதை ஆகுவதற்காக விகாரங்களின் மீது வெற்றி அடைகின்றீர்கள். தேவதாயே தோ யஹா ஹை நஹி. இங்கு தேவதைகளே கிடையாது. தேவதாயே ஹோங்கே சத்தியுகமே. தேவதைகள் சத்தியுகத்தில் இருப்பாங்க. तुम अभी தெய்வீக சம்பிரதாய பன் ரஹே ஹோ. நீங்கள் தெய்வீக சம்பிரதாயத்தை சார்ந்தவர்களாக ஆகிக் கொண்டே இருக்கின்றீர்கள். तुम बच्चों को अभी समझाने के लिए चांस मिलते हैं. குழந்தைகளாகிய உங்களுக்கு தற்பொழுது புரிய வைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கின்றன. பிரதர்ஷனி மே சம்ஜாத்தே ரஹோ. எக்ஸிபிஷனில் புரிய வைத்து கொண்டே இருங்கள். பிரதர்ஷனி மேலே மே ஹரேக்கி நப்ஸுகா பதா படு ஜாத்தா ஹை. எக்ஸிபிஷனில் மேலாலெல்லாம் ஒருத்தரை பற்றி தெரிஞ்சிடும் நம்மளுக்கு, அவங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு.
நேரில் 1 to 1 புரிய வைக்கும் போது நல்லாவே தெரியும். ப்ரொஜெக்டர் में तो किसको समझा नहीं सकेंगे. ஆனால் ப்ரொஜெக்டரில் நம்ம சொல்லும் போது ஒரு 50-60 பேர் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இண்டிவிஜுவலாக நம்ம அதில் கவனம் செலுத்த முடியாது இல்லையா. சம்முக்கு சம்ஜானே சேஹி சமஜ் சக்கேங்கே. ஆனால் நேரில் உட்கார வச்சு புரிய வைக்கும் பொழுது தான் அவங்கள புரிஞ்சிக்க முடியும். प्रदर्शनी मेला अच्छी चीज़ है, उसमें लिखा भी सकते हैं, लिख भी सकते हैं. எக்ஸிபிஷன் மேலாலாம் வந்து ரொம்ப நல்ல சேவா பண்ணக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அங்கே நீங்கள் எழுதி கூட புரிய வைக்கலாம். பிரதர்ஷனி மேலே கா ஷோக்கு ஹோனா சாஹியே. அந்த மாதிரி எக்ஸிபிஷனில் புரிய வைக்கணும், மேலால் போய் புரிய வைக்கணும் அப்படிங்கிற செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்க வேண்டும். ரெகுலர் பட்னே சேஹி நஷா சடேகா. ரெகுலர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பொழுது தான் அந்த நஷா அதிகரிக்கும். बांधेली हो तो घर में रहते बाप को याद करती रहो तो विकर्म विनाश हो जाएंगे. ஒரு சிலருக்கு வந்து கிளாஸ்க்கு வர்றதுக்கு பர்மிஷன் கிடையாது, வீட்டிலையே இருக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு வீட்டில் இருந்தாலும் பாபா நினைவிலே இருங்க, அப்போ விக்ரமம் விநாசம் ஆகும். घर में बैठे भी याद करना अच्छा है ना. வீட்டில் இருந்தாலும் பாபாவை நினைக்கிறது நல்ல விஷயம் தானே. परंतु याद करना ये बच्चों के लिए बड़ी मुश्किल बात हो गई है. இப்போ வீட்டில் இருக்கிறது பெருசு இல்லை, வீட்டில் இருந்து என்ன பண்ணணும், பாபாவை நினைக்கணும். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. बाप जिससे 21 जन्म का वर्षा मिलता है उनको याद नहीं करते. பாபா அவர் மூலமாக 21 பிறவிகளுக்கு ஆஸ்தி கிடைக்குது, அந்த அப்பாவை நினைக்கவே மாட்டேங்கிறாங்க. अच्छे अच्छे भाषण करने वाले महारथी भी बाबा को याद नहीं करते. நல்ல நல்ல பாஷன் பண்ணக்கூடிய மகாரதின்னு பாபா சொல்லக்கூடிய சில குழந்தைகள் கூட பாபாவை நினைக்கிறதில்லை. நான் சவரே விட்டு சக்தே ஹே. அவங்களால விடியற் காலை அமிர்த வேலையில் எழுந்துக்க முடியல. உட்தே ஹே தோ பைட்னே சே ஜுட்கா காத்தே ஹே. சிலர் அப்படி எழுந்து உக்காடுறாங்க, உட்கார்ந்த உடனே தூக்கம் வருது. याद करने के लिए सवेरे का ही टाइम अच्छा है. பாபாவை நினைவு செய்வதற்கு விடியல் தான் ரொம்ப சிறந்த நேரமாகும். பக்தி மார்க்கமே பி சவேரே விட்டு யாதுமே லகு ஜாத்தே ஹே. பக்தி மார்க்கத்தில் கூட விடியற் காலையில் எழுந்து கடவுளை நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. உன்கி தோ உத்தர்த்தி கலா ஹே. அப்படி நினச்சி கூட கீழே தான் இறங்கியிருக்காங்க. யஹா தோ ஹைஹி சடனே கி பாத்து. இங்கே வந்து நாம் உயரும் கலையில் சென்று கொண்டே இருக்கின்றோம். மாயா கித்தனை விக்ன டால்தி ஹே. மாயா இங்கே எவ்வளோ தடைகளை ஏற்படுத்துகின்றது. சவேரே உட்டுக்கர் பாபா கோ யாத் நஹீ கரேங்கே தோ தாரணா கைசே ஹோகி, விக்ரம விநாஷ் கைசே ஹோங்கே. அமிர்த வேளையில் எழுந்து பாபாவை நினைவு செய்யவில்லை என்றால் தாரணை எப்படி ஏற்படும், விக்ரமம் விநாசம் எப்படி ஆகும். பாக்கி सिर्फ मुरली चलाना वो तो छोटे बच्चे भी सीख कर समझाने लग पड़ते हैं. மற்றபடி முரளி எடுக்கிறது மட்டும் வந்து ஆன்மீகம் வாழ்க்கை கிடையாது. சின்ன குழந்தைக்கு கூட முரளி எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தா அந்த குழந்தை கூட உட்காந்து என்ன பண்ணும், முரளி எடுக்கும். ஏ படாய் படோं के लिए है. இந்த படிப்பு வந்து பெரியவர்களுக்கு தான். கித்னி படி யூனிவர்சிட்டி ஹே. இந்த யூனிவர்சிட்டி எவ்வளவு பெரியதாக இருக்கின்றது. ஹம்கோ படானே வாலா கோன் ஹே. நம்மளுக்கு பாடம் எடுக்கிறவர் யாரு. ஏ பச்சோங்கோ நஷா நஹீ ரஹ்தா ஹே. இது குழந்தைங்களுக்கு அந்த நஷாவே இருக்க மாட்டேங்குதே. மாயா கிசி கோ தோக்கா தேती है तो हम उनको न देख अपनी सर्विस में लगे रहे. இப்போ மாயா வந்து யாருக்காவது ஏமாற்றம் கொடுக்குது அப்படின்னா அதை பார்க்காதீங்க, உங்கள் சேவையில் நீங்கள் ஈடுபடுங்க. பாபா கே பாஸ் சப் சமாச்சார் ஆத்தே ரஹ்தே ஹே. பாபாவிடம் எல்லா சமாச்சாரமும் வந்து கொண்டே இருக்கின்றது. कोई देह अभिमान में आकर समझते हैं ये ऐसा करते हैं, ये करते हैं, औरों की ही निंदा करते टाइम वेस्ट करते हैं.
சில பிகேஸ் தான் தேக அபிமானத்தில் வந்துட்டு இவங்க அப்படி பண்ணுறாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு மற்றவங்கள ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க. இப்படி மற்றவங்கள இன்சல்ட் பண்ணுறதுக்கே டைம் பத்த மாட்டேங்குது. இப்போ டைம் எனர்ஜி எல்லாமே வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க. துமாரா காம ஹை சர்வீஸ் மே ரஹனா. அவங்க செய்கிறது தப்பு, சரிங்க, நீ செய்கிறது சரியான்னு கேட்குறாரு. நீ ஏன் இன்சல்ட் பண்ணுற? அவங்க செஞ்ச தவறுக்கு பாபா இருக்கிறாரு, கர்மா இருக்குது, அது பனிஷ்மெண்ட் கொடுக்கும். நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. துமாரா காம ஹை சர்வீஸ் மே ரஹனா. உங்கள் வேலை சேவையில் ஈடுபடுவது தான். அது பண்ணுறீங்களா? கோई भी बात है इशारा बाप को दे दिया बस. ஏதோ ஒரு விஷயம் தவறு செய்கிறாங்க, நீங்கள் பார்க்குறீங்க, பாபாவுக்கு மட்டும் சொல்லுங்கள், அவ்வளோதான். பரச்சிந்தன் நெய் கருணா சாகியே. அவங்கள பற்றி நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல. மற்றவர்களை பற்றி நீங்கள் சிந்தனை செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. சர்வீஸ் மே பச்சோं को दिन रात लगना चाहिए. இந்த சேவையில் குழந்தைகள் இரவும் பகலும் இருக்க வேண்டும். துமாரா தந்தா ஹி யஹ. உங்களுடைய தொழிலே என்னது? சேவை பண்ணுறது தாங்க, மற்றவங்களோட அவகுணங்களை பார்க்கறது கிடையாது. रोज़ प्रदर्शन में समझाओ कि ये शिव बाबा है, ये प्रजापिता ब्रह्मा है. டெய்லி எக்ஸிபிஷனுக்கு நீங்கள் புரிய வைங்க, இது शिव बाबा, இவர் प्रजापिता ब्रह्मा. कल्प पहले भी प्रजापिता ब्रह्मा गाया हुआ है. கல்பத்திற்கு முன்னாடி கூட இந்த பிரஜாபிதா பிரம்மா வந்து ஃபேமஸ் ஆனவர் தான். போன கல்பத்துலேயும் அவர் தான், இந்த கல்பத்துலேயும் அவர் தான். பிரஜாபிதா பிரம்மா துவாரா மனுஷ்ய சிருஷ்டி ரச்சித்தே ஹை. பிரஜாபிதா பிரம்மா மூலமாக இறைவன் மனித சிருஷ்டியை படைக்கின்றார். ஐசா நெய்கி மனுஷ்ய தேஹி நெய். அப்படி கிடையாது, மனிதர்களே இந்த உலகத்தில் இல்லை, அப்படி கிடையாது. மனுஷ்ய சிருஷ்டி ரச்சித்தே ஹை அர்த்தார்த்து காண்டோं को फूल बनाते हैं. மனித சிருஷ்டியை படைக்கின்றார் என்றால் அதனுடைய அர்த்தம் முட்களை மலராக மாற்றுகின்றார். ब्रह्मा द्वारा सृष्टि रचते हैं तो ऊपर में थोड़े ही सृष्टि रचेंगे. பிரம்மா மூலமாக கடவுள் சிருஷ்டியை படைக்கிறாரு அப்படின்னா பிரம்மாவை சூக்ஷ்ம உலகத்தில் காமிச்சிருக்காங்களே, சூக்ஷ்ம உலகத்திலே போய் சிருஷ்டியை படைப்பார். பிரம்மா தோ யஹா ஹோகானா. பிரம்மா வந்து இங்கே தானே இருக்கணும். கித்னா கிளியர் சம்ஜாயா ஜாத்தா ஹை. எவ்வளோ பாபா கிளியராக புரிய வைக்கிறாரு. बाप कहते हैं मैं बहुत जन्मों के अंत के जन्म में प्रवेश कर मनुष्यों को देवता बनाता हूँ. शिव बाबा சொல்கின்றார், நான் பல பிறவிகளில் கடைசியில் பிரவேசமாகி, அதாவது நாராயணுடைய லாஸ்ட் பர்த்தில் லாஸ்ட் சமயத்தில் 60 வயசு டைமில் தான் शिव बाबा பிரம்மா உடம்புல பிரவேசம் ஆயிட்டு மனுஷங்கோ தேவதா பனாதாகும், மனிதர்களை தேவதையாக மாற்றுகின்றேன். तो बच्चों को सर्विस में रात दिन मेहनत करनी चाहिए. எனவே குழந்தைகள் இரவும் பகலும் இந்த சேவையில் உழைக்க வேண்டும். धंधे आदि से थोड़ा टाइम निकाल उसमें लग जाना चाहिए. உங்களுடைய வேலை இருக்கும், அதிலேருந்து கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் இந்த ஈஸ்வரிய சேவையில் ஈடுபடுங்கள். ஐசா நெய்க்கு ஃபுர்சத் நெய் மில்தி. அப்படி சொல்லக்கூடாது, பாபா எனக்கு டைமே இல்லை. बीमार पड़ जाओ तो क्या फिर कहेंगे कि फुर्सत नहीं. புருஷார்த்து கருணா சாகியே. இப்போ வந்து உடம்பு சரியில்லாமல் போயிட்டீங்கன்னா என்ன சொல்வீங்க? எனக்கு டைமே இல்லைன்னு சொல்வீங்களா? புருஷார்த்தம் பண்ணுறதுக்கு மட்டும் டைம் இல்லைன்றீங்க. பிரேரணா சே குச் பி நெய் ஹோ சக்தா ஹை. மேலே இருந்தே பாபா நினச்சா இங்கே நம்ம மாறுவோமா? வாய்ப்பே இல்லை. பிரேரணையினால் ஒன்றும் நடக்காது. भगवान से ही प्रेरणा द्वारा काम नहीं हो सकता तो औरों से फिर कैसे होगा. இங்கே இருந்துகிட்டே நம்ம பிரேரணை பண்ணால் உடனே உலகம் மாறிடுமா? கடவுளாலேயே மேலேருந்து நம்மளை மாற்ற முடியலன்னு அவர் கீழே இறங்கி இருக்கிறாரு. அதனால் நீங்கள் ஃபீல்டில் இறங்கி சேவை பண்ணுங்க அப்படின்றாரு. டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க.
समझते हैं भगवान क्या नहीं कर सकता है. மக்கள் நினைக்கிறாங்க கடவுள் என்ன செய்ய மாட்டாரு. மரே ஹுயே கோ ஜிந்தா கர் சக்தே ஹை. செத்து போனவங்கள கூட உயிர் கொடுக்க முடியும் கடவுள் நினைச்சா அப்படின்னு நினைக்கிறாங்க. அரே பகவானு கோ தும் கஹதே ஹோ. हे पतित पावन आकर हमको पतित से पावन बनाओ, बस दूसरी कोई बात नहीं. இப்போ பாபா சொல்கிறாரு, பகவானை என்ன சொல்லி கூப்பிட்டீங்க? பதீத பாவனரே வாங்க, பதீத ஆத்மாவாகிய என்னை தூய்மையாக மாற்றுங்க. வேறு எந்த விஷயமும் சொல்லலை தானே. ஐசா தொடையே கத்தே ஆக்கர் முருதேக்கோ ஜிந்தா பனாவோ. நீங்கள் அப்படி கூப்பிட்டீங்களா? அதாவது இறந்து போனவங்களுக்கு உயிர் கொடுங்க. ஆக்சுவலாக சித்தர்கள் நாயன்மார்கள் இவங்கெல்லாம் இறந்து போனவங்களுக்கு உயிர் கொடுத்துருக்காங்க தான். இப்போ சித்தர்களோட தலைவனே வந்திருக்கிறாரு, ஆனால் அவரால் கொடுக்க முடியாதா என்ன? செத்து போனவங்களாம் உயிரை கொடுத்துட்டா அப்புறமா அடுத்த அவங்களுக்கு எங்கே போய் பிறந்துருக்குறாங்களோ அந்த ரோலை யார் ப்ளே பண்ணுறது? யோசிச்சு பாருங்களேன். இப்போ இறந்த சடலம் இருக்குது, அதுக்கு உயிர் கொடுத்துட்டா அவங்க எங்கே போய் பிறக்கணும் அப்படின்னு விதி இருக்கோ அவங்க எதிர்பார்ப்போட காத்துட்ருக்காங்களே, அவங்க எப்படி அந்த குழந்தை சேருவாங்க இல்லையா? இங்கே சரீரம் விடுறாங்கன்னா வேற ஒரு இடத்துல அந்த குழந்தை பிறக்கணும் இல்லை? இங்கே இந்த சரீரத்துக்கு உயிர் கொடுத்துட்டா அப்புறம் அங்கே எப்படி குழந்தை பிறக்கும்? இவங்க கணக்கு இதோட முடிஞ்சிச்சு. அந்த இடத்துல தான் வீட்டில் தான் கணக்கு ஆரம்பிக்குது. இது டைரக்டருக்கு தெரியும். டைரக்டரே தப்பு செய்வாரா? அப்போ ஏன் அவங்களால முடிஞ்சது அப்படின்னா அவங்க சிவபாபாவோடைய பக்தர்கள், அந்த நாயன்மார்களோ சரி அல்லது அந்த சித்தர்களோ சரி, அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கும்போது இவரால் கொடுக்காம இருக்க முடியல. அப்போ அங்கே போஸ்ட்மான் பண்ணுறார் பக்தர்களுக்காக. ஆனால் அவரே அந்த தவறை செய்ய முடியுமா? அது தவறு தான். யார் யார் எங்கே பிறக்கணும் எவ்வளோ நாள் இருக்கணும்னு விதி இருக்கோ அவ்வளோதான். விதி முடிஞ்சுட்டா அவங்க கிளம்பணும், அடுத்த இடத்துக்கு போய் தான் ஆகணும். அதை யாராலையும் தடுக்கக்கூடாது ஆக்சுவலாக. அதனால கடவுள் இறந்தவங்கள உயிர் கொடுப்பாரு அப்படி கிடையாது. பாரத் பாவனு தானே அவர் வந்த வேலையே வேறங்க. அவர் பேகத் எல்லைக்கு அப்பாற்பட்டவர். அவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட இந்த முழு உலகத்தை தூய்மையாக்குறதுக்காக வந்திருக்கிறாரு. பாப்பு कहते हैं मैं கல்ப கல்ப ஆக்கர் பாவன் பனாத்தாகும். சிவ பாபா சொல்கிறாரு, நான் ஒவ்வொரு கல்பமாக 5000 வருடங்களுக்கு ஒரு முறை பூமிக்கு வருவேன். இந்த மாதிரி இறந்தவங்களுக்கு உயிர் கொடுக்கறதுக்காக இல்லை, பதீத்தமானவர்களை பாவனமாக்குறதுக்காக தான். இறந்தவங்களுக்கு உயிர் கொடுக்கறதுன்னா ஆத்மாவுக்கு தான் சாவே இல்லையே. யோசிச்சு பாருங்க, ஆத்மா சாவே இல்லை. இந்த வேஷத்தை மாற்றி இன்னொரு வேஷம் எடுக்க போகுது. இந்த வேஷம் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு ரோலு. ஆனால் பாபா அதுக்காக வரல. பாபா ஆத்மாவை என்ன பண்ணலாம், பியூரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாரு. மாயா ஃபிர் ஆக்கர் பதீத் பனாத்தி ஹை. எல்லா ஆத்மாக்களையும் மாற்றி எல்லாருக்கும் சத்கதி கொடுத்து சொர்க்கத்துக்கு அமுச்சு வச்சா, அதோட இப்போ எல்லாரும் கூப்பிட்றாங்களேன்னு பார்க்குறாரு. மாயா எல்லாரையும் முக்கியமாக இந்த தேவதைகளெல்லாம் பதீத்தமாக ஆக்கி வச்சிருக்கு. அபு ஃபிர் மே ஆயாகும் பாவன் பனானே. அதுக்கப்புறம் சரி, இப்போ நாம் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. பாபா முதல்ல மனுஷங்களை மாற்றுறாரு தூய்மையாக, அப்புறமா 5 தத்துவங்களை மாற்றுவார். அவர் வேலையே அவர் செய்கிறாரு. கிட்னி சஹஜ பாத்து பத்தலாத்தே ஹை. இதெல்லாம் எவ்வளோ சிம்பிளாக சகஜமாக புரிய வைக்கிறாரு ஞானத்தை. ஹக்கீம் லோग बड़ी बीमारी को भी जड़ी बूटियों से ठीक कर देते हैं, फिर उनकी महिमा भी होती है. ஹக்கீம் அப்படின்றவங்க இருக்காங்க, சிலர் இருக்காங்க. அதாவது சாமியாருங்க மாதிரி. எவ்வளோ பெரிய வியாதி இருந்தாலும் சரி, அவங்க இந்த சித்த மூலிகையெல்லாம் வச்சுருக்காங்க, அதை கொடுத்து சரி பண்ணிடுவாங்க. அதனால அவங்களுக்கு நிறைய மகிமைகள் இருக்கின்றன. कोई को बच्चा व धन मिला तो कहेंगे குரு கிருபா ஹுயி. சில பேருக்கு குழந்தை இல்லைன்னா குழந்தை கிடைக்குது, அப்புறமா பைசா இல்லைன்னா பைசா கிடைக்குது, குரு கிருபை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அச்சா பச்சா மருகையா தோ கஹேங்கே பாவி. இப்போ குழந்தை கிடைச்சா குரு கிருப்பா, குழந்தை இறந்துட்டா சரி அதுதான் விதி அப்படின்னு சொல்கிறாங்க.
इन सब बातों को अभी तुम बच्चे समझते हो. இப்போ இந்த விஷயங்களெல்லாம் குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். ஒரு அம்மா வந்து தன்னுடைய இறந்து போன குழந்தைய கை குழந்தை எடுத்துட்டு வந்து புத்தர்கிட்ட காலடியில் போட்டாங்களாம். போட்டு இந்த குழந்தைக்கு எப்படியாவது உயிர் கொடுங்க, நீங்கள் என்ன வேணாலும் செய்ய முடியும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ புத்தர் சொன்னாராம், யார் வீட்டில் அதாவது சரீரமே விடலையோ, அதாவது இங்கே வந்து யாரும் இறக்கவே இல்லை, அப்படி ஏதாவது வீடு இருந்தால் அந்த வீட்டில் இருந்து ஒரு கைப்பிடி கடுகு வாங்கிட்டு வாங்க, நான் உன் குழந்தைய பழைக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அந்த அம்மா ஒரு ஒரு வீடாக தட்டி கேட்குதான், அந்த வீட்டில் யாராவது இறந்துருக்காங்களான்னு. எல்லார் வீட்லேயும் சொல்கிறாங்களா, அம்மா அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாரும் யாராவது ஒருத்தவங்க இறந்துருக்காங்க. இந்த வீட்டில் இறப்பே இல்லாத வீடு எந்த வீடுமே இல்லை. அந்த அந்த ஊரே வலம் வந்துட்டு அப்புறமா வந்தாங்களாம். வந்து அந்த குழந்தைய அவர் அங்கேயே விட்டுட்டு தான் போயிருக்கு அந்த அம்மா. அவரை வந்துட்டு, என்னம்மா கடுகு எடுத்துகிட்டு வந்தியான்னு கேட்டாராம் புத்தர். அப்போ வந்து, இல்லைங்க, எல்லார் வீட்லேயும் இறப்பு இருக்குது, எல்லார் வீட்லேயும் இறந்துருக்காங்க யாராவது ஒருத்தவங்க. அப்புறமா அவர் சொன்னாராம், இறப்பு அப்படிங்கிறது அது ஒரு நியதி, இதை வந்து இயற்கை, இதை வந்து ஒன்றும் பண்ண முடியாதுமா, அதனால் நீ குழந்தைக்கு என்ன செய்யணுமோ செய் அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சாராம். அது எதுக்காகனா, இறப்பு இறந்தவங்களே கடவுள் உயிர் பிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. அந்த அம்மா புத்தர்கிட்ட போய் கேட்ட மாதிரி இங்கே சில பிகேஸ் கூட அவங்க ரிலேஷன் யாராவது இறந்துட்டா பாபாட்ட சண்டை கூட போடுறாங்க மனசால, என் குழந்தைய நீ ஏன் காப்பாற்றலை அப்படின்லாம். பாபா என்ன சொல்லுவார், இங்கே சரீரை விட்டால் இன்னொரு இடத்துல பிறக்க போகிறாங்க, இன்னும் ஆத்மா என்ன செத்தா போச்சு, இவ்வளோ கவலைப்படுறீங்க அப்படின்னு தானே கேட்பாரு. மொத்தமாக கூண்டோட கைலாசு கூட்டு போகிறதுக்கு வேறு வந்திருக்கிறாரு. நீங்கள் ஒரு குழந்தை இறந்ததுக்கு அவ்வளோ ஒப்பாரி வைக்கிறாங்க. உலகமே மாறப்போகுதே, உங்கள் ஒப்பாரி வைக்கிறது கூட ஆள் இருக்க மாட்டாங்க. அதுக்கு ரெடி பண்ணுறதுக்காக தான் கடவுள் வந்திருக்கிறார். மைண்டு லெவலில் நம்மளை செட் பண்ணுறாரு. சரிங்களா? மைண்ட் செட்டிங் தான் நடந்துகிட்ருக்கு முரளி மூலமாக. அந்த விஷயத்துக்கு நம்ம ரெடி ஆகணும். அதுக்கப்புறம் சத்தியுகத்தில் நாம் எப்படி இருக்கணும், தேவதையாக இருக்கணும். வீட்டுக்கு போகிறது முக்தி, சத்தியுகத்தில் வர்றது ஜீவன் முக்தி. அதுக்கு நம்மளை மானசீகமாக ரெடி பண்ணுறாரு. இது உலகத்தையே ரெடி பண்ணுறாரு. 33 கோடி தேவதைகளை ரெடி பண்ணுறாரு. ஒரு குழந்தைய பிறக்க வைக்கிறதுக்காக கடவுள் வந்திருக்கிறாரு. நம்ம எல்லாருக்குமே ஆக்சுவலாக உயிர் பிச்சை கொடுக்குறாரு. பிராணேஸ்வர் प्राणदान கொடுக்குறாரு. सन्यासी लोग पवित्र बनते हैं तो उनकी मान्यता होती है. சாமியாருங்க தூய்மையாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மதிப்பு மரியாதைலாம் கொடுக்குறாங்க. परंतु वह हठी योगी वह राजयोग सिखला न सके. ஆனால் அந்த சாமியார் வந்து ஹட்டி யோகி, அவரால் ராஜயோகத்தை கற்பிக்க முடியாது. वह सन्यासी हम गृहस्थी फिर हम अपने को फॉलोअर्स कैसे कहला सकते. அவங்க சாமியாருங்க, துறவரம், வீட்டை திறந்து காட்டுக்கு போயிருக்காங்க. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸு, நாம் எப்படி வந்து ஃபாலோயர்ஸ்ன்னு சொல்லிக்க முடியும்? बाप तो कहते हैं बच्चों को पूरा फॉलो करना है मन मना भव. பாபா சொல்கிறாரு, குழந்தைகள் முழுமையாக ஃபாலோ பண்ணணும், மன் மனா பவ. मुझे याद करो तो तुम पवित्र बन जाएंगे. என்னை நினைவு செய்தால் நீங்கள் தூய்மையாக ஆகிவிடலாம். और मेरे साथ चलेंगे. மேலும் என்னோட நீங்கள் ரிட்டர்ன் ஜர்னி கிளம்பிடலாம். மே தோ எவர் பாவன் ஹோ. நான் எப்பொழுதும் தூய்மையானவன். மனுஷ்ய பதீத் பனாத்தே ஹை, பாப்பா கர் பாவன் பனாத்தே ஹை. மனிதர்கள் பதீத்தமாக்குறாங்க, சிவ் பாபா வந்து பாவனமாக மாற்றுகின்றார். வ பவித்ரதா சுக்கு சாந்தி கா சாகர் ஹை. சிவ் பாபா தூய்மை கடல், அமைதியின் கடல், சுக கடலாக விளங்குகின்றார். தும்கோ பி ஐசா பனா ரஹே ஹை. நம்மளையும் அந்த மாதிரி ஆக்கி கொண்டே இருக்கின்றார். तुम योग बल से आत्मा को पवित्र बनाते हो. நீங்கள் யோக சக்தியின் மூலமாக ஆத்மாவை தூய்மை செய்கின்றீர்கள். जानते हो हमको फर्स्ट क्लास शरीर मिलेगा. உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு முதல் தரமான சரீரம் கிடைக்க போகுது சத்தியுகத்தில். மனுஷிய கோ தேவதா ப்ராக்டிக்கல் மே பனானா ஹை. மனிதர்களை தேவதையாக ப்ராக்டிக்கலாக மாற்றுறதுக்காக தான் கடவுள் வந்திருக்கிறாரு. ஐசா தொடையி ஹை, सिर्फ देवताई कपड़ा आदि पहन लिया, अपने पर पूरा ध्यान देना है.
அந்த மாதிரி கிடையாது. இப்போ இந்த ஜாங்கிலாம் வைக்கிறோம்ல, அதாவது தேவதையாக அலங்காரம் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி தேவதையோட ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிட்டோம், கிரீடம் வச்சுக்கிட்டோம், உடனே நம்ம தேவதை ஆயிட்டோம், அப்படி கிடையாது. நம்மளுடைய எண்ணம், சொல், செயல் எல்லாத்துலேயும் முழுமையான கவனம் செலுத்த வேண்டும். தேக அபிமான் நாயே. தேவதைகள் ஜீவன் முக்தி நிலையில் இருப்பாங்க, இந்த உடலில் இருந்தாலும் ஆத்மஸ்வரூபத்தில் இருப்பாங்க. அதனால் இந்த தேக அபிமானம் அவங்களுக்கு இருக்காது, பாடி கான்ஷியஸ் இருக்காது. இப்போ நம்ம வருங்கால தேவதை ஆகணும்னா இங்கேயும் நம்மளுக்கு பாடி கான்ஷியஸ் இருக்கக்கூடாது. பாபா ஹம் தோ ஆப்சே வருஷா லேக்கர் ஹி छोड़ेंगे. பாபா நாங்கள் உங்கள்கிட்டருந்து ஆஸ்தி எடுத்து தான் விடுவோம். तुम भी कहते हो हम भारत को श्रेष्ठाचारी बनाकर ही छोड़ेंगे. நீங்களும் சொல்கிறீங்க பாபா நாங்கள் பாரத நாட்டை சிறந்த நாடாக மாற்றி தான் ஆகுவோம், மாற்றியே தீர்வோம் அப்படின்னு சொல்கிறீங்க. நிக்ஷய் வாலே ஹி கத்தே ஹனா. நம்பிக்கை இருக்கிறவங்க சொல்லுவீங்க பாரத நாட்டை நாங்கள் சிரேஷ்டாச்சாரி பாரதமாக மாற்றியே தீருவோம். कोई तो कहते हैं इतने थोड़े समय में कैसे होगा. சில பேர் கேட்குறாங்க கொஞ்ச நாளில் எப்படிங்க மாற்றுவீங்க. वास्तव में कभी भी ये संशय वाली लाना संशय नहीं लाना चाहिए. டைம் கம்மியாக இருக்குது, ஒரு 10 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 வருஷத்தில் எப்படிங்க பூமியை மாற்ற முடியும் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு சந்தேகம் வரக்கூடாது. संशय में आने से फिर सर्विस में डीले हो पड़ते हैं. நம்மளுக்கு சந்தேகம் வந்தால் சேவை தள்ளி போகுது. டைம் बहुत थोड़ा है, டைம் குறைவாக இருக்கின்றது. जितना हो सके पुरुषार्थ खूब करना चाहिए. எவ்வளோ முடியுமோ முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். थोड़ा लड़ाई आदि का कहाँ हंगामा होगा तो फिर देखना कितनी मेहनत करने लग पड़ते हैं. கொஞ்சம் சண்டை வந்தாலே பாருங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. குழப்பம் வருதுன்னா என்ன ஆகும், புரிஞ்சுப்பாங்க. समझते हैं ना हम याद में पूरा नहीं रहता है, फिर उस समय कशम कश तो कर नहीं सकेंगे. அப்போ திடீர்னு வேர்ல்டு வேர் அனௌன்ஸ் பண்ணால் என்ன அப்படி இருக்கும், அவ்வளோதான், இனிமேல் நம்மளுக்கு டைமே அவ்வளோதான் முடிஞ்சிச்சுல, அப்போ ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதனால் இப்போ டைம் இருக்கும்போதே யோகா பண்ணுங்க. उस समय तो बहुत आफतें आती रहती हैं. கடைசி காலத்தில் ரொம்ப ஆபத்துகள் வரும். வெறும் அந்த வேர்ல்டு வார் மட்டும் இல்லை, 5 தத்துவங்களால் பிரச்சனை, உள்ள பிரச்சனை, வெளியில் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் ஒன்றா சேர்ந்து வரும். इसलिए बाप कहते हैं जितना हो सके गैलप करते जाओ. எனவே சிவ தந்தை சொல்கின்றார் எவ்வளோ முடியுமோ கேலப் பண்ணுங்க. ये आत्माओं की रेस है. बाप कितना अच्छी रीति समझाते हैं. இது ஆத்மா போகக்கூடிய ரேஸ். பாபா எவ்வளோ நல்ல முறையில் புரிய வைக்கிறாரு. निशाने पर जाकर अर्थात बाप के घर जाकर फिर चले आना है नई दुनिया में. நம்ம நேராக போய் வீட்டை தொட்டுட்டு திருப்பி வரணும் புது உலகத்துக்கு. படி ஃபைன் ரேஸ் है, ரொம்ப ஃபைன் ரேஸ் நடக்க போகுது. बाप कहते हैं मेरे को टच कर अर्थात मूल वतन में जाकर फिर आना है. இந்த ரேஸில் ஒரு 100 மீட்ரு பந்தயம் வச்சுக்கோங்களேன். ஸ்கூல் பசங்களுக்கு ஒரு 50 மீட்டர் வரைக்கும் ஓடுவாங்க. அங்கே ஒரு பொருள் வச்சுருப்பாங்க, அதை போய் தொட்டுட்டு திருப்பி ரிட்டன் வரணும். அப்போ 50 50 100 ஆகிடும். 200 மீட்டருனா 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த பொருள் வைக்கப்பட்டிருக்கும். இப்போ இங்கே சிவபாபா சொல்கிறாரு ரொம்ப பெரிய ரேஸ் நம்மளோட, இது ஃபைன் ரேஸு. நேராக பரந்தாமம் பாபாவை டச் பண்ணிவிட்டு உடனே கீழே இறங்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பரந்தாமம் வீட்டில், அதுக்கப்புறம் உடனடியாக அங்கேருந்து கிளம்பிடணும். பலே பலே வா ஆயேங்கே ஜோ யோக யுக்த ஹோங்கே. முதல்ல நான் யாருக்கு மேலே போவாங்க தெரியுமா, யார் யோக யுக்தா இருக்கிறாங்களோ அவங்க தான். चाहते हैं हम मुक्ति धाम में जाएं. எல்லாருமே அதான் விரும்புகிறாங்க, முக்தி தாமம் செல்ல வேண்டும் என்று. तो बाप कहते हैं मुझे याद करो तो चले जाएंगे.
அப்போ பாபா சொல்கிறாரு, என்னை நினைவு செய்யுங்கள், அப்போ வீட்டுக்கு போயிடலாம். ஏன்னா பாபாவை நினைக்க நினைக்க ஆத்மாவில் இருக்கிற கரை போயிடும், அப்புறம் வீட்டுக்கு போயிடலாம். முக்தி தாம் தோ சப்கோ பசந்த் ஹைனா फिर आएंगे பார்ட்டு பஜானே. முக்தி தாம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு தானே, அங்கே போயிட்டு அப்புறம் இங்கே வந்து பார்ட்டு ப்ளே பண்ணணும். மோக்ஷ கிஸ்கோ மில்தா நே, மற்றபடி மோக்ஷம் யாருக்கும் கிடையாது. ஆனால் முக்தி எல்லாருக்குமே இருக்குது. மோக்ஷம்ன்றது பிறவா நிலை. எங்க கடவுளே தப்ப முடியல, உடம்பே இல்லை அவருக்கு, ட்ராமா பிளான் அனுசார் அவரே மனிதனாக பிறக்க வேண்டும்னு கூப்பிட்றீங்க கடவுளையே. அப்போ எல்லாரும் மறந்து தான் ஆகணும். பிறவா நிலை யாருக்கும் கிடையாது, மோக்ஷம் யாருக்கும் கிடையாது. ஈஸ்வரிய ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி மே மோக்ஷ கா அக்ஷர் ஹை நெய். இந்த ஈஸ்வரனுடைய ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபியில், ஃபுல் ஹிஸ்ட்ரி ஃபுல் ஜாகிரஃபியில் மோக்ஷம்ன்ற வார்த்தையே கிடையாதுங்க. एक सेकंड में तुमको जीवन मुक्ति मिलती है, बाकी सब मुक्त हो जाएंगे. ஒரு செகண்டில் உங்களுக்கு ஜீவன் முக்தி கிடைக்கும், மற்றவங்க எல்லாருக்கும் முக்தி கிடைக்கும். ராவண ராஜ்ய மே சே முக்த ஹோனா ஹி ஹை. இந்த ராவண ராஜ்யத்திலிருந்து முக்தி அடைந்தே தீர வேண்டும். जो पुरुषार्थ करेगा वही மூச் பது பாயேகா. யார் முயற்சி செய்வார்களோ அவர்கள்தான் உயர்ந்த பதவியை அடைவார்கள். பச்சோங்கோ படா மீட்டா பன்னா ஹை. குழந்தைகள் மிகவும் இனிமையானவர்களாக ஆக வேண்டும். ஸ்வபாவ படா மீட்டா சாஹியே. ஸ்வபாவம் மிகவும் இனிமையானதாக இருக்க வேண்டும். குரோதி நஹி பன்னா ஹை. கோவப்படாதீங்க, கோவமே வரக்கூடாது அப்படின்னு பாபா சொல்கிறாரு. துர்வாசா கா நாம ஹைனா. இந்த பிகேஸ் தான் ரிஷி முனிவர் ஆக போகிறாங்கல்ல. அந்த பிகேஸில் அதாவது துர்வாசான்னு ஒரு ரிஷி இருந்தார். சட்டுன்னு மூக்கு மேலே கோவம் வரும். மனசு நல்ல மனசு தான், ஆனால் மூக்குக்கு மேலே கோவம் வரும். அந்த மாதிரி துர்வாசா மாதிரி நீங்கள் இருக்காதீங்க அப்படின்னு சிவபாபா சொல்கிறாரு. इन राज ऋषियों में भी कोई कोई ऐसा है. இப்போ நம்ம பிகேஸ் எல்லாம் ராஜ ரிஷி தான், அதில் துர்வாசர் கூட இருக்கிறாங்க. हमेशा अपनी दिल पर हाथ रखना चाहिए कि मैं क्या करता हूँ. எப்போவுமே உங்கள் மனசாட்சி கேள்வி கேளுங்க, நான் என்ன செய்கின்றேன் என்று. इससे हमको क्या पद मिलेगा. நான் செய்யக்கூடிய காரியத்தில் எனக்கு என்ன பதவி கிடைக்கும். अगर सर्विस नहीं की, आप समान नहीं बनाया तो क्या पद मिलेगा. ஒருவேளை சேவை சரியாக பண்ணலை, தனக்கு சமமாக மற்றவர்களை உருவாக்கவில்லை என்றால் என்ன பதவி கிடைக்கும். தோடைமே ராசி நெய் ஹோனாக. கொஞ்சம் கிடைச்சா ரொம்ப திருப்தியாக இருப்பேன், அப்படிலாம் கொஞ்சத்தில் திருப்தி அடையக்கூடாது. बाप कहते हैं मैं आया हूँ बच्चों को फुल बादशाही देने. சிவபாபா சொல்கிறாரு, நான் இந்த பூமிக்கு வருவதே குழந்தைகளுக்கு முழுமையான ராஜ்ய பாக்கியத்தை அளிப்பதற்காக. तो हिम्मत रख करके देखना चाहिए. அதனால் தைரியமாக உங்களை நீங்களே பாருங்கள். சிர்ஃப் கத்னி சே தோ ஹோ நஹி சக்தா. சொல்கிறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல, செஞ்சு காட்டுங்க. பாப் கி சர்வீஸ் மே தோ ஹட்டியாம் பி தேனி ஹை. பாபாவோடைய சேவைக்காக எலும்பை கூட கொடுக்கலாம். கர்த்தே பி ஹை फिर कहाँ देह अभिमान आ जाने से नशा आ जाता और गिर पड़ते हैं. சிலர் எலும்பை கூட கொடுக்குறாங்க, பக்கா பிகேவாக இருக்கிறாங்க, அப்புறம் பார்த்தா ஆளை காணும். கேட்டால் அவங்களுக்கு நஷா ஏறி போச்சு, நான் இல்லாட்டி இங்கே சேவையே நடக்காது. அந்த பாடி கான்ஷியஸ் வந்தாக்கா என்ன ஆகிடுது, அவங்க கீழே விழுந்துடுறாங்க. மாயா பி கம் பல்வான் நை ஹை. மாயாவும் சாதாரண ஆள் நினச்சிக்காதீங்க, அதனால பலசாலியாக இருக்குது. बाप की श्रीमत पर ना चलने से माया वार करती है. பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கவில்லை என்றால் மாயா சண்டையிடுகின்றது. தோ பாப்கோ ஃபார்கதி தே தேத்தே ஹை. அப்படிப்பட்டவர்கள் பாபாவை டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. பாப்பு
सुख धाम का मालिक बनाते हैं तो अपने पर तरस आना चाहिए. பாபா சுகதாமத்திற்கு எஜமானர்களாக நம்மை மாற்றுகின்றார். எனவே தன் மீது இரக்கம் வர வேண்டும். பாப் ராய் படி சிம்பிள் தேத்தே ஹை. பாபா வழியை ரொம்ப சிம்பிளாக தான் சொல்கிறாரு. மாயா கே தூஃபான் தோ பகுத் ஆயேங்கே பரந்து மகாவீர் பன்னா ஹை. மாயாவுடைய புயல் நிறைய வரும், ஆனால் நீங்கள் மகாவீராக ஆக வேண்டும். अच्छा, मीठे मीठे सिकीलते बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणा के लिए मुख्य सार. फर्स्ट पॉइंट, सर्विस का शौक रख अपना और दूसरों का कल्याण करना है. சேவை செய்வதில் ஆர்வம் வைத்து தனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். किसी की डिसर्विस का गायन नहीं करना है. யாராவது டிஸ்சர்வீஸ் பண்ணாங்கன்னா அதை நீங்கள் பெருசு பண்ணக்கூடாது. परचिंतन में अपना समय नहीं गवाना है. மற்றவர்களை பற்றி சிந்தனை செய்வதில் உங்களுடைய நேரத்தை வீணடிக்காதீர்கள். सेकेंड पॉइंट, ईमानदार और निरअहंकारी बन सेवा को बढ़ाना है. நேர்மையானவர்கள் மற்றும் அகங்காரம் அற்றவர்களாக இருந்து சேவையை அதிகரிக்க வேண்டும். सवेरे सवेरे उठकर बाप को प्यार से याद करना है. காலங்காத்தால அமிர்த வேளையில் எழுந்து பாபாவை அன்போடு நினைவு செய்ய வேண்டும். கத்னி और करनी समान बनानी है. சொல்வதும் செய்வதும் சமமாக இருக்க வேண்டும். वरदानम, मन मना भव की स्थिति द्वारा मन के भावों को जानने वाले सफलता स्वरूप भव. மன் மனாபவ எனும் ஸ்திதியின் மூலமாக மனதின் பாவனையை தெரிந்து கொள்ளக்கூடிய வெற்றி स्वरूपम ஆகுக. जो बच्चे मनमना भव के स्थिति में स्थित रहते हैं वह औरों के मन के भाव को जान सकते हैं. எந்த குழந்தைகள் மன்மனாபவ எனும் ஸ்திதியில் நிலைத்திருக்கின்றார்களோ அவர்கள் மற்றவர்களுடைய மனதின் பாவனையை புரிந்து கொள்ள முடியும். बोल बल क्या भी हो लेकिन इसका भाव क्या है उसे जानने का अभ्यास करते जाओ. சிலர் வார்த்தைகளில் வேறு மாதிரி பேசுவாங்க, மனசில் வேறு மாதிரி நினைப்பாங்க. அதனால் அவங்க என்ன பேசினாலும் சரி, அவங்க எப்படி நினைக்கிறாங்க அது வைப்ரேஷனை கேட்ச் பண்ணுங்க. அதுக்கு பயிற்சி பண்ணுங்க. கேட்ச் பண்ணக்கூடிய பயிற்சி இருக்க வேண்டும். हर एक के मन के भाव को समझने से उनकी जो चाहना व प्राप्ति की इच्छा है वह पूरी कर सकेंगे. இப்போ கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி கியூ நிற்கும். அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த பயிற்சி இப்பயே பண்ணுங்க. इससे वे अविनाशी पुरुषार्थी बन जाएंगे. இதன் மூலமாக அவர்கள் அழிவற்ற புருஷார்த்தியாக ஆவார்கள். फिर सर्विस की सफलता थोड़े समय में बहुत दिखाई देगी. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் சமயத்தில் நல்ல சேவை பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த சேவையில் வெற்றி கிடைக்கும். और आप पुरुषार्थी स्वरूप के बजाय सफलता स्वरूप बन जाएंगे. அதனால் இப்போ குறைவான முயற்சியில் நிறைய லாபம் கிடைக்கிது, சேவையில் வெற்றி கிடைக்குதுன்னா புருஷார்த்தி ஸ்வரூபமாக இல்லாமல் வெற்றி ஸ்வரூபமாக ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன் சொல்கிறாரு, सोते समय सब कुछ बाप हवाले कर खाली हो जाओ. தூங்குவதற்கு முன்பாக மனசில் இருக்கிறதெல்லாம் பாபாட்ட அர்ப்பணம் செய்துவிட்டு காலி பண்ணிட்டு தூங்குங்க. तो व्यर्थ व विकारी स्वप्न नहीं आएंगे.
அப்பொழுது வீணான மற்றும் விகாரமான கனவு வரவே வராது. வேஸ்டா அல்லது விகாரமான கனவு வராமல் இருக்கணும்னா தூங்குறதுக்கு முன்னாடி பாபாட்ட உங்கள் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அப்புறமா தூங்குங்க. அப்போ வேஸ்டான அல்லது விகாரமான கனவுகள்லாம் வராது. अव्यक्त इशारा। अपवित्रता के बीज को भी समाप्त कर संपूर्ण स्वच्छ बनो। अपवित्रताவுடைய விதையை கூட समाप्ति செய்து संपूर्ण தூய்மையானவர்கள் ஆகுக। आप आत्माएं ब्राह्मण जीवन में ऐसा पवित्र बनते हो जो शरीर भी प्रकृति भी पवित्र बना देते हो। இப்போ ஆத்மாக்களாகி நீங்கள் பிராமண வாழ்க்கையில் அந்த மாதிரி பவித்திரம் ஆகின்றீர்கள். இந்த சரீரம் மட்டும் அல்ல, இந்த இயற்கையை கூட நீங்கள் பவித்திரமாக ஆக்குகின்றீர்கள். इसलिए शरीर भी पवित्र है तो आत्मा भी पवित्र है. அதனால் சரீரமும் பவித்திரமாக கிடைக்குது, ஆத்மாவும் பவித்திரம் ஆகின்றது. संपूर्ण पवित्र अर्थात अपवित्रता का अंश मात्र भी ना हो. சம்பூர்ண பவித்திரமானவர்கள் என்றால் अपवित्रताவின் அம்சம் மாத்திரம் கூட இருக்கக்கூடாது. क्योंकि जितना पवित्रता है उतनी ब्राह्मण जीवन की पर्सनालिटी है. ஏனெனில் எந்த அளவுக்கு தூய்மையின் சக்தி இருக்குமோ அந்த அளவு பிராமண வாழ்க்கையினுடைய पर्सनालिटी இருக்கும். अगर पवित्रता कम तो पर्सनालिटी कम. தூய்மை குறைவாக இருக்கின்றது என்றால் அந்த பர்சனாலிட்டியும் குறையும். ये प्योरिटी की पर्सनालिटी सेवा में भी सहज सफलता दिलाएगी. இது தூய்மையினுடைய பர்சனாலிட்டி, இது சேவையில் கூட சகஜமான வெற்றியை கொடுக்கும். अच्छा, இப்போ தாதியோட கிளாஸ் பார்க்கலாம். तो दादिயை பற்றி பார்க்குறோம். तो मीठी दादी की याद में प्यार में श्रद्धा भाव से सच्चा बनने का व्रत ले लो. இனிமையான நம்ம பிரகாஷ் மணி தாதியின் அவங்களுடைய நினைவு மற்றும் அவங்க மேலே வச்ச அன்புக்காக ஸ்ரத்தா பாவனையின் மூலமாக உண்மையாக இருப்பேன் அப்படின்னு விரதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு கூட பாபா சொன்னார் இல்லையா, ஈமான்தாரி, நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், ஈமான்தாரி சச்சா பச்சான்னு சொன்னார். இதெல்லாம் நம்ம பிரகாஷ் மணிதாதி நேர்மையாக இருந்தாங்க, யஜ்யத்துக்கும் சரி பாபாவுக்கும் சரி. சச்சா பன்னா ஹை தோ கைசே பன்னா ஹை. உண்மையாக இருக்கிறது என்றால் எப்படி இருப்பது? உஸ்கே பிகர் தாத்து லாத்து அவரு கோயி பாத்து நா ஹோ. நம்மளுக்கு பாபா அவர்கிட்ட ஓப்பனாக இருக்கணும். அந்த பாபாட்ட ஓப்பனாக இல்லாத மாதிரி எந்த விஷயமும் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடாது. தாத்து அந்தருக்கு லாத்து லகன் பாத்து மூக்குக்கு. அப்போ நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிறதும் சரி, பாபா மேலே வச்ச லகன் ஈடுபாடும் சரி, நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளும் சரி, எல்லாமே பாபா தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது. तो मैं प्यारी मीठी दादी की याद में अपनी भाई बहनों को कहती हूँ. நான் இனிமையான அன்பான தாதிஜியின் நினைவில் தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு சொல்ல விரும்புகின்றேன். அப்படி கோட்டு தோ நஷா செடை. நீங்கள் இப்படி சந்தனம் வருஷ மனம் வீசுதோ அதுபோல் இந்த ஸ்ரீ பாபாவை நினச்சி மனசில் குஷியை அதிகரியுங்கள். जो ஓட்டே சோ அர்ஜுன் கருணா ஹை தோ அபு கரலோ. அதில் நம்ம சேவையில் முன்னாடி இருக்கிறோமோ இல்லையோ, புருஷார்த்தத்தில் முன்னாடி இருக்கலாம். எது செய்யணுமோ இப்பொழுதே செய்து விடுங்கள். தீன் பாத்தேன் யாது ரக்னா. 3 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. முஜே கருணா ஹை, ஜோ ஓட்டே சோ அர்ஜுன் அரையே கர் சக்தா ஹை. அதனால் 3 விஷயம் என்னன்னா, நான் தான் இது செய்யணும் இல்லையா. சேவையில் புருஷார்த்தத்தில் நாம் தான் முன்னாடி இருக்கணும். இது ஒவ்வொருத்தரும் செய்யலாம். अपनी गोट जो ज्ञान बाबा देता है उसका मनन चिंतन करके ज्ञान का सिमरन करके सिमरनी में
आने के लिए स्मृति स्वरूप बनने का ध्यान रखना है. अपने गोट तो नशा चढ़ेன்னு சொல்கிறார்ல. இப்போ சந்தனத்தை இழைக்க இழைக்க அந்த நறுமணம் வீசுகிறா போல் நம்ம சிவபாபாவுடைய நினைவில் இருக்க இருக்க மனசில் பாபா பாபா அப்புறம் அவர் சொல்கிற ஞானம், அப்போ அந்த ஞானத்தை சிமரனை அதெல்லாம் நினைக்கிறது. பாபாவுடைய ஞானத்தை நினைக்க நினைக்க நம்ம நினைவு स्वरूपமாக ஆகிவிடுவோம். सिमरनी में आना है तो ज्ञान के सिमरन से व्यर्थ से फ्री होना है. நம்ம பாபாவை நினைக்கணும். சில சமயம் பாபாவுடைய நினைவு ஸ்லிப் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஞானத்தை நினைங்க. ஞானத்தை நினச்சி பாபாவை நினைக்க ஆரம்பிச்சிடுவோம். முரளியை நினச்சா முரளிதர் ஞாபகம் கண்டிப்பாக வந்துடும். அப்போ நம்ம வேஸ்ட்லேருந்து ஃப்ரீ ஆகிடலாம்ல. அதனால் சதா பாபா நினைவில் இருக்கணும். நல்லது. ஓம் சாந்தி.